5 வருஷத்துல ஒரு தடவை கூட வரமாட்டாங்க. ஓட்டு வாங்கக்குள்ளதான் வருவாங்க எல்லாரும். உள்ள எம்எல்ஏ எல்லாம் அவங்க சொத்து சேர்க்கறதோ அப்படிதான் இருக்காங்க. எல்லாம் அந்த ஓட்டு கேட்கற நேரம் மட்டும் செய்யறோமான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. மித்தபடி எதுவுமே இங்க நிரந்தரமா எங்களுக்கு உண்டானது எதுவும் செய்யல. இப்ப மாற்றம் வரணும் தான். சுயேட்சையா நிக்கிறது காரணமே அது மட்டும் தான். கண்டிப்பா ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் வருவாங்க, வந்தாங்கன்னா அதோட சரி. கிராம மாதிரியா வந்து உட்காந்து சந்திச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அடிப்படை வசதி போறதுன்னு கேட்டு மக்கள ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் வந்தது கிடையாது. இந்த தொகுதியில வந்து ஜெயிச்சு போனதோட சரி, அது பிறகு வந்து என்ன பார்த்தது. நான் சுயேட்சையா நிக்கிறது காரணமே அதான். பெரிய பெரிய கட்சியில உள்ளவங்களே ஒண்ணு செய்ய முடியல. சுயேட்சையா இருந்து நீங்க போய் என்ன நமக்கு சாதிக்க முடியும்? சட்டமன்றத்துக்கு போறதுக்காக தான் ஒரு எம்எல்ஏவை 236 சட்டமன்றத்திலே உருவாக்குறாங்க. நம்ம எல்லாரும் சட்டமன்றத்துக்கு போக முடியாது. ஒரு எம்எல்ஏ வந்து பேசி நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும். அதுதான் அந்த எம்எல்ஏட வேலை. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய குடும்பங்களும் அவங்களுடைய சேஃப்டி மட்டும் தான் பாக்குறாங்க தவிர மக்களை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ மக்களா இருக்கணும். எல்லாருடைய மொபைல்லையும் ஒரு எம்எல்ஏ நம்பர் இருக்கணும். நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுற மாதிரி எம்எல்ஏ பேசுற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ வேணும். என்னோட ஆசை லட்சியம். மக்களுக்காக தான் வந்திருக்கோம். வெற்றி தோல்விகள் முயற்சி செய்யுங்கள் பார்ப்போம். ரேஷன் கடையில வந்து அரசு நல்ல முறையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாசத்துக்குள்ளே மறு மாசம் அப்படியே பிறந்துட்டு போயிடுது. கேட்டா நாங்க ரோடு போட்டோம், இந்த வசதி செஞ்சோம் அப்படின்னு ஒரு வசதியை சொல்லிக்கிறாங்க. ஆனா அது முழுமே எங்களுக்கு அமைஞ்சது கிடையாது. இந்த இதெல்லாம் வந்து இதுல வந்து டீனேஜ் போடுறோம்னு சொன்னாங்க. எந்த டீனேஜ் வசதியுமே இன்னும் இந்த தெருவுக்கு வரல. மேற்பதி தண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு கிடைக்கல. அது நாங்களும் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டோம். எல்லாம் அந்த ஓட்டு கேட்கற நேரம் மட்டும் செய்யறோமான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. மித்தபடி எதுவுமே இங்க நிரந்தரமா எங்களுக்கு உண்டானது எதுவும் செய்யல. நாங்களும் சரி சொல்றாங்களே பொறுமையா இருப்போம் அப்படின்னு நாங்களும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. ஜெயிச்சு போன எம்எல்ஏ எல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்கு வராங்களாக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார். அந்த எலெக்ஷன் ட்ரிப்புக்கு மட்டும் ஓட்டு கேட்டு கையெடுத்து கும்பிட வருவாங்களா அந்த பக்கம் மட்டும்தான். அப்போது மேம்போக்கா பார்வை விட்டுட்டு போயிடுறாங்க. மக்கள் அடிப்படையா இன்னும் பார்த்ததே கிடையாது. இப்ப இந்த சூழ்நிலையில நான் எந்த கட்சியும் இல்லாம எந்த ஒரு ஜாதி அடிப்படையும் இல்லாம தனி ஒரு ஆளா மக்களுக்காக நான் வந்து அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும், மக்களா ஒரு எம்எல்ஏ இருக்கணுங்கிறதுக்காக நான் வரேன். இதனை நம்பி நீங்க ஓட்டு போடுவீங்களா இல்ல கட்சி ஜாதிகள் பார்த்தா ஓட்டு? அப்படி எல்லாம் கிடையாது. ஓட்டு பூரா உங்களுக்கே போடுவோம். ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கை காப்பாற்றுவோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. நல்லது பண்ணா அதுவே அதுக்காக வரோம், வேற ஒண்ணும் கிடையாது. உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி இப்போதைக்கு தேவைப்படுது சொல்ல முடியுமா? என்னன்னா அடிப்படை வசதி, ரோடு, பசங்க கிரவுண்டு இது போலதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் தேடி போயிட்டு இருக்கோம் நாங்க. அதான் தேவைப்படுது. ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும், மக்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். யாரும் வந்து அவங்க சொத்து சேர்க்கறதோ அப்படிதான் இருக்காங்க. இப்போ உள்ள எம்எல்ஏ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சொல்ல போனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவாங்க, வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களும் கல்ல கூட பாத்துக்கிறேன். யாரும் மக்களுக்கு ஒன்றும் நல்லது செஞ்ச மாதிரி தெரியல. வராங்க, ஓட்டு கேட்கறாங்க, அதுக்கப்புறம் போயிடறாங்க. எங்க இருக்காங்க கூட தெரிய மாட்டேங்குது. இப்ப சொல்ல போனா எம்எல்ஏ நானா எப்பயாவது எங்கேயாவது ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது தான் பார்க்க முடியுது. பெரிய பெரிய படம் அப்படி பார்க்க முடியாது. மத்த நேரத்துல எங்கேயும் பார்க்க முடியல. எங்க இருக்காங்க கூட தெரியாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப அது கூட வரதில்லை. அதான் அதுக்கு இப்ப எங்க போனாங்க காணா போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ரீசன் தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஒண்ணு கட்சிகளை பார்த்து ஓட்டு போட்டுறோம், இல்லாட்டி ஜாதிகளை பார்த்து ஓட்டு போட்டுறோம். அவன் ஜாதிகாரன் தான் வந்து சொல்றாங்க நம்மள்ட்ட. என்ன சொல்றான், அந்த டைமுக்கு அப்படியே கட்டி பிடிச்சு சொல்றான், நம்ம ஜாதி நீ ஏன் ஜாதிகாரன் அந்த ஓட்டுக்காக சொல்றானே தவிர ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட நம்ம திரும்பி பாக்குறது இல்ல. இப்போ எந்த ஒரு ஜாதி கட்சி தலைவராச்சும் வசதி இல்லாம இருக்காங்களா? எந்த கட்சி தலைவராச்சும் வசதி இல்லாம இருக்காங்களா? வசதியோட தான் இருக்காங்க. ஆக நம்ம தான் இருக்கிற முட்டாளா போட்டு ஏமாந்து போறது நம்ம தாங்க. கண்டிப்பா நம்ம தான் மாறணும். ஓகே, உங்களை சந்திச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இளைஞர்கள் நம்மள மாதிரி ஆட்கள் தான் நம்ம தொகுதிக்கு இப்போதைக்கு தூக்கி நிப்பாட்டுறதுக்கான ஒரு சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு. அடிப்படை வசதினா ரோடு எல்லாம் சரி பண்ணணும். லைட் மரம் எல்லாம் பழுதாயிருது, சரி பண்ணணும். லைட் எரியுதா? லைட் எல்லாம் எரியுது. அந்த மரம் எல்லாம் அடியில் எப்படி இருக்கு பாருங்க. கம்பி எல்லாம் சரி கிடையாது. ரோடு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருக்க எம்எல்ஏ ஆகட்டும், ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்மள வந்து சந்திக்கிறாங்களா? சந்திக்க வராங்க. எல்லாம் வர ஓட்டு வேணுங்கிறப்ப இது மாதிரி வராங்க. திரும்ப யாரு வந்து என்ன வேணும்னு கேக்குறாங்க. கிராம சபை கூட நடந்து நம்ம போய் சொன்னாலும் திருப்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. யாரும் வந்து திருப்பி ஓட்டு வாங்க கூடதான் கூட்டமா வராங்க, பணம் தராங்க, கொள்றாங்க, அது தர இது செய்யறேன்னு சொல்றாங்க. திரும்ப வந்து யாரு என்ன வேணும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. 5 வருஷம் இருப்பாங்க ஒரு எம்எல்ஏ, வருஷத்துல இருப்பாங்க. 5 வருஷத்துல ஒரு தடவை கூட வரமாட்டாங்க. ஓட்டு வாங்கக்குள்ளதான் வருவாங்க எல்லாரும். சரி, நான் சுயேட்சையா எம்எல்ஏ நிக்கிறதுக்கு காரணமே அதான். சுயேட்சை அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லட்டுமா? தனிச்சு நிக்கிறது தானே சார். ஆமா. நீங்க இருக்கிற இந்த பகுதியில உங்களுக்கு அடிப்படை வசதி ஏதாவது குறை இருக்குங்களா? குறை இல்லாமலாம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது எங்கிட்ட இருக்கக்கூடியது இருக்கும் தான். இத்தனை ஆண்டு காலம் போயிடுச்சு, இதுக்கு மேலாச்சும் வருவோம்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். சரி, மாற்றத்துக்காக தான் நான் கண்டிப்பா மாற்றம் வரணும் தான். சுயேட்சையா நிக்கிறதுக்கு காரணமே அது மட்டும்தான். கண்டிப்பா தனி ஒரு ஆளா போராடிட்டு இருக்கேன் நம்ம தொகுதிக்காக. பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பதவிக்காக இல்ல. எனக்கு தேவை வந்து மக்களா ஒரு எம்எல்ஏ இருக்கணும். நீங்க இங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே உங்க போன்ல இருந்து பேசுற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கணும். நான் இத்தனை கட்சிகளையும் இத்தனை ஜாதிகளையும் தாண்டி இந்த 234 சட்டமன்ற தொகுதியில நம்ம தொகுதியாவது ஒரு தலை சிறந்த தொகுதியா மாத்தணும் அப்படிங்கிற லட்சியத்தோட போராடிட்டு இருக்கேன். என்னோட போராட்டத்துல நீங்களும் பங்களிக்கணும். கண்டிப்பா ஒரு முயற்சி தான் நம்ம தொகுதிக்காக. கண்டிப்பா பாராட்டு விஷயம். உங்களை மாதிரி பார்த்து 4 பேர் வரட்டும். சரி, ஓகே, ரொம்ப நன்றி.
முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே வரேண்ணே. வரையா நீங்க மக்கள்கிட்ட பேசலாம் பாத்துருங்க யூடியூப்ல, யூடியூப் இன்ஸ்டாகிராம் பாத்துருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு இப்ப ஓட்டு போடனால எனக்கு இன்னும் ஏஜ் ஆகல, வீட்டுல எதனா போட சொன்னாங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வீட்லயும் சொல்லி கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் அப்பா மட்டும் சொல்லி நம்ம தொகுதிக்காக ஒரு வண்டி மண்ணு வந்து ஒரு டிப்பர் மண்ணு வந்து கொட்டினாங்க, இந்த தெருல கொட்ட மாட்டாங்க. எம்எல்ஏ பத்தி சொல்ல வேண்டியதுதானே? எம்எல்ஏ தான் சொல்லிட்டு இருக்கோம், செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க என்னத்துக்கு கொட்டணும்? அதான் யார்ட்ட லஞ்சமும் வாங்க கூடாது. லஞ்சம் வாங்கினாக்கா மறுபடியும் வந்து நீ தான் பணம் வாங்கிட்டீல, அப்புறம் ஏன் நீ வந்து கேக்குறீங்க கேட்பாங்கதான். சரி அதெல்லாம் இல்லாம உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க சரியா? சப்போர்ட். உங்க ஊர்ல என்ன அடிப்படை வச்சு குறையா இருக்கு? எங்களுக்கு எந்த வசதியுமே தான் இல்ல, எல்லா வசதியும் தான் கம்மியா இருக்கு. ரோடு வேணா அப்படி இப்படி கிடக்கு பாருங்க, இந்த ரோடு அப்படியே கிடக்கு. தண்ணி வசதியும் கொஞ்சம் பத்த மாட்டாங்குது, ரோடும் இல்ல. இந்த வீடு பாத்ரூம் எல்லாம் நிறைய கட்டாம கிடக்கு. ஏன் இது வரைக்கும் ஜெயிச்சு போன எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆமாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ ஆகட்டும், அவங்க ஜெயிச்சு போன அந்த 5 வருஷத்துல ஒரு 2 தடவையாவது மக்களை வந்து ஒரு பஞ்சாயத்து வாரியா இல்ல ஒரு ஊர் வாரியா வந்து உட்கார்ந்து மக்களை கூப்பிட்டு என்ன பண்றீங்க என்ன குறை இருக்குன்னு கேட்டிருக்காங்களா ஐயா? மக்கள்கிட்டே வழியும் நன்றி சொல்ல கூட அப்படியே மெயின்ல சொல்லிட்டு மெயின்ல போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்கெல்லாம் வரல. நம்ம எதுக்காக ஐயா ஓட்டு போடுறோம்? ஓட்டு உரிமைக்காக போடுறோம், போடணுங்கிறதுக்காக போடுறோம். அதை நம்ம மாத்தணுங்கிறது என்னோட நோக்கத்துல நான் சுயேட்சையா எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு ஜாதியும் சாராம தனி ஒரு ஆளா நம்ம தொகுதிக்காக போராடிட்டு இருக்கேன். சரிங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல கட்சி ஜாதிகள் பார்த்தா ஓட்டு போடுவீங்களா? கட்சி சாதிங்கிறது வேறங்க. அது யார் வந்து நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் எனக்கு பரவாயில்ல, உண்மையை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்தா நல்லது செய்வேன்னு உங்களுக்கு தோணுதுங்களா? நம்பிக்கை இருக்குங்க. ரொம்ப நன்றி.